ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜ ராஜேந்திரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி வீடியோவில் வந்து எங்கள் கண்டினியூவாக போட முடியல. கொஞ்சம் டைட் ஒர்க்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுனால எங்களால் வந்து வீடியோவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. தென் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங். டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங்கில் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பட் இதில் நம்ம என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த வீட்டில் வந்து அடிக்கடி வந்து லீக் ஆகுது அப்படிங்கிறதுக்காண்டி டெம்பரவரியாக ஒரு சொல்யூஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. சிமெண்ட் பால் வந்து பாலிமரில் கலந்து கீழே ஊற்றுறது, அப்புறம் சிமெண்ட் பிளாஸ்டர் எங்கெங்கெல்லாம் வந்து டேமேஜ் ஏரியாஸ் இருக்கும் அங்கே மட்டும் பேட்ச் ஒர்க் பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. தென் இதுக்கு மேலே நம்ம எப்படி நம்ம வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்னு அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் அது மட்டும் கிடையாது, வெயிலுக்கு வந்து உள்ள ஹீட் வந்து அதிகமாக இருக்குது, அந்த ஹீட்டை எந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம், ஸோ அதுவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த டெரஸ். இந்த டெரஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சிமெண்ட் பால் கரைச்சி ஊற்றிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கோட்டிங் வந்து உள்ளே போகணும். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, மேலே வந்து கோட்டிங் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வெயிலுக்கும் மழைக்கும் வந்து கீழே இருக்கிற பிளாஸ்டர் வந்து கொஞ்சம் வந்து விரிஞ்சு கொடுக்கும். ஸோ அப்போ வந்து கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். கீழே உள்ள அந்த சிமெண்ட் பால் கிராக் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மேலே இருக்கிற நம்ம பெயிண்டிங் கோட்டிங்கும் வந்து கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு பண்ணுறது தான் பெட்டர். ஸோ இப்போ நம்ம அதை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து க்ளீனிங் உள்ளே நம்ம போகிறோம். ஸோ டீப் க்ளீன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபைபர் மெஷ் வச்சு லே பண்ணுறோம். ஸோ ஃபைபர் மெஷ் இப்போ நம்ம வந்து லே பண்ணிட்டோம். ஃபைபர் மெஷ்ஷுக்கு மேலே பேஸ் கோட் வந்து ஒன்று கொடுத்துருக்குறோம். ஸோ கொடுத்து ஃபுல்லாக லே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லாமே வந்து ப்ரைமர் கோட் வந்து பண்ண போகிறோம். ஸோ ப்ரைமர் கோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டாப் கோட் நம்ம போக போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த பிளாஸ்டர் ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் சிமெண்ட் பால் அதை ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டீப் க்ளீன் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கரை இல்லாமல் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் ஜாயின்ஸ் ஃபுல்லாமே ரீபேக்கிங் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ எல்லா பக்கமும் நம்ம பண்ணியிருக்கிறோம். எல்லாமே பாலிமர் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பேராபெட் வாலில் உள்ள கிராக்ஸ் எல்லாமே நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கிறோம். ஸோ கீழே மெஷ் எல்லாமே விரிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். ப்ரைமர் கோட் வந்து தனியாகவே செப்பரேட்டாகவே கிடைக்கும். சீலர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் போஸ்டிக் பிராண்டில். ஸோ அந்த சீலர் கோட்டை வச்சு நம்ம ஃபுல்லாமே ப்ரைமர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒயிட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது இந்த எலாஸ்டா கோட்டில் ஒயிட் நம்ம பண்ணியிருக்கிறோம். இது ஃபுல்லாமே ஃபுல் ஒரு கோட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு கோட் வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ மொத்தம் வந்து 2 கோட்ஸ் கொடுக்குறோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஃபுல்லாக பேராபெட் வால் சர்ஃபேஸ் எல்லா பக்கம் நம்ம வந்து டோட்டலாக கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபும் ஆகிடும், ஹீட் ப்ரூஃபும் உங்களுக்கு ஆகிடும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். தென் இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக அந்த சிமெண்ட் பிளாஸ்டர் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருந்தோம். ரிமூவ் பண்ணிட்டு அங்கங்கே பேட்ச் ஒர்க்லாம் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஃபைபர் கிளாஸ் மெஷ் வந்து நம்ம வந்து லே பண்ணியிருந்தோம். ஸோ மெஷ் லே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பேஸ் கோட், ப்ரைமர் கோட், டாப் கோட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். பேராபெட் வால் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹீட் வந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகிடும். ஹீட் ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து கூலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் தென் இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ லாங்காக நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு 8 months to 1 year வரைக்கும் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் வந்து ஜென்யூனாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து 10 years வரும், 15 years வரும், இல்லை 5 years வரும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து உங்களுக்கு 5 years, மினிமம் 5 years உங்களுக்கு வரலாம். பட் ஹீட் ப்ரூஃபுங்கிறது உங்களுக்கு வந்து 1 yearக்குள்ளே தான் வரும். பிகாஸ் எக்ஸ்டீரியரில் இருக்கிறதுனால நிறைய டஸ்ட்டு வந்து உள்ள வந்து உட்காரும், நிறைய காற்று, இந்த மாதிரி விஷயங்கள்னால அது என்ன ஆகும்னா கலர் வந்து ஃபேடாக ஆரம்பிச்சிடும். வெயில் மழை எல்லாம் பார்த்து கலர் நல்லா ஃபேடாக ஆரம்பிச்சிடும். கலர் என்னைக்கு ஃபேட் ஆகுதோ, ஒயிட் எப்போ வந்து ஹாஃப் ஒயிட் ஆகி அப்புறம் பிளாக்காக மாறுதோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஹீட் ப்ரூஃபை வந்து எதிர்பார்க்க முடியாது. இதுதான் வந்து உண்மை. இதுதான் ஜென்யூனாக நான் வந்து சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங்கில் வந்து கஸ்டமரோட ஐ வாஷ்காண்டி சொல்லுவாங்க. இது 5 years வரும், 10 years வரும், அது வரைக்கும் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் நல்லா குறைஞ்சிரும், 5 degree குறைஞ்சிரும், 10 degree குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. சீரியஸாக சொல்ல போனோம் அப்படின்னா 8 months to 1 year வரைக்கும் தான் அந்த ஒயிட் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அந்த ஹீட் ரெஃப்ளெக்ஷன் வந்து கிடைக்கும். ஆஃப்டர் தட் எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு வந்து ஹீட் ப்ரூஃப் தேவைப்படுது அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த ஒயிட் கோட்டை வந்து நீங்கள் அகைன் அண்ட் அகைன் அப்ளை பண்ணி தான் ஆகணும். தென் வாட்டர் ப்ரூஃபிங் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக 5 years வந்து உங்களுக்கு வந்து லைஃப் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த வீட்டில் நம்ம வந்து இப்போ ஹீட் ப்ரூஃபும் கொடுத்துருக்கோம், வாட்டர் ப்ரூஃபும் கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து இனிமேல் தண்ணியும் கீழே இறங்காது, வெயிலும் வந்து கீழே இறங்காது. அதான் பார்த்துருக்கோம். தென் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.